சமூகத்தில் நடக்கும் உண்மை செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தும் உங்கள் மக்கள் சாணக்கியம். எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் ரூபாய் தர உண்டு, கொஞ்சம் நகையும் தர உண்டு. அப்போ என்கிட்ட இருந்து கடனாக வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டில் என்னைய நான் கேட்கும் போதெல்லாம் பிறகு தரேன் இப்போ தரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு என்னைய அடிப்பேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதுக்கு பிறகு நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். கம்ப்ளைண்ட் பண்ண போனால் குட்ராஜ் அண்ணனுக்கு அண்ணனும் அன்னை ஜான்சனும் அவங்கள சேர்ந்தவங்க 4-5 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. இவங்களையும் கூட்டிகிட்டு இந்த ராஜா ஐயப்பா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து எனக்கு எஸ்ஐக்கு பணத்தை கொடுத்து எஸ்ஐய பேச வச்சுக்கிட்டு எஸ்ஐயும் சேர்ந்து என்ன கிட்ட வார்த்தையில அசிங்கமாக திட்டி உன்னால என்ன செய்ய முடியும், என்ன எப்படி திட்டினாரு, சேர கேஸ்ல போட்டுருவேன், நீ வந்து உன்னை பத்தி விசாரிச்சேன் 4 பேர் பேரு சுதன், எந்த ஸ்டேஷன், மணவளக்குறிச்சி ஸ்டேஷன். போன நேரம் எத்தனை காவலர்கள் சொன்னாங்க? போகும்போது அங்க 2 லேடி கான்ஸ்டபிள் மேடம் இருந்தாங்க, 2 சார் இருந்தாங்க, ஒரு எஸ்ஐ இருந்தாங்க. நீ இதுக்கு முன்னால அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா கொடுத்துருக்கேன். அது நடவடிக்கை உண்டா? நடவடிக்கை எடுக்கல. அப்போ போய் கேட்ட சமயமும் கேஸை நான் பிரார்த்தல் கேஸ்ல கொண்டு போயிருவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும், பிரார்த்தல் கேஸ்ல கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அழுது பேசின உடனே 50,000 ரூபா வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை கோர்ட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி துரத்து விட்டாங்க. அனாவசியமா திட்டி விபச்சார கேஸ்ல போட்டுருவேன் அப்படின்னு. நேற்று என்ன சம்பவம் நடந்தது? நேற்றைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனோம். அப்போ அவங்க 4ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட நேற்றைக்கு விசாரணைக்கு போயிருந்து அந்த சமயத்துல அவங்க என்னட்ட சொன்னாங்க 7 மணிக்கு வர சொல்லி நாங்க போனோம். போனாக்குல உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் 4 பேர்கிட்ட விசாரிச்சேன், அதெல்லாம் உனக்கு விபச்சார கேஸ்ல போட்டுவேன், நீ விபச்சாரியா நடக்க அப்படின்னு இந்த 4 பேரை கூப்பிட்டு உன்னை விசாரிக்கணுமா, உனக்கு பட்டம் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமா திட்டினாரு. வாங்கல. இப்போ நீங்க ஆசாரிபுரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க. அட்மிட் ஆன பிறகு என்னை வந்து என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்கல. ஏதோ நான் வந்து அட்மிட் ஆகியிருக்கேன், செத்தாலும் கவனிக்க வர மாட்டாங்க போல தோழி. உங்க பேரு? ரேணுகா. உங்க மாப்பிள்ளை இருக்காங்களா? ரிஷி. வீட்டுக்காரர் என் வீட்டுல இல்ல.